ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது என்பதை பார்க்கலாம். வண்டிகள் ஓடாது, அது எல்லாம். செய்திகள் வாராது, அவை எல்லாம். இதில் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வண்டிகள் ஓடாது அப்படின்னா, வண்டி அப்படின்னா ஓடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வண்டிகள்னு பன்மைன்னு வந்தால் அந்த இடத்துல ஓடா அப்படின்னு ஆவணாவனுடைய இறுதியில் தான் முடியணும். அப்போ வண்டிகள் ஓடா அப்படின்னு சொன்னால் தான் சரி. இதே வண்டின்னு ஒருமையில் இருந்தால் ஓடாதுன்னு சொல்லலாம். இப்போ வண்டிகள்னு பன்மையில் இருக்கிறதுனால ஓடான்னு வந்தால் தான் அது பிழையற்ற தொடர். அதனால் அது தவறான விடை. அது எல்லாம் அப்படின்னா, அது என்பது ஒன்றன்பால் வினைமுற்று. அது ஒருமையாக இருந்தால் அது குறிக்கலாம். ஆனால் எல்லாம் என்கிற வார்த்தை எதை குறிக்குது? பன்மையை குறிக்குது. எனவே அது என்பது ஒன்றன்பாலை குறிக்கிறது, எல்லாம் என்பது பன்மையை குறிக்குது. எனவே அதுவும் தவறான விடை. அதே போல் செய்தி என்னும் ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா வாராதுன்னு எழுதலாம். ஆனால் செய்திகள் என்று பன்மையில் வந்ததுனால வாரா அப்படின்னு தான் சொல்லணும். ஆவணாவில் தான் முடியணும். அப்படி வந்தால் தான் அது சரியான தொடர். எனவே அதுவும் தவறு. அப்போ அவை என்பது பலவின்பால், அவை என்பது பலவின்பால், எல்லாம் என்பது பன்மையை குறிக்குது. அப்போ பலவின்பால் பன்மையை குறிப்பதனால அவை எல்லாம் என்பதுதான் சரியான விடை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை நாம் பார்க்கிற போது இதை போன்ற சில நுணுக்கமான செய்திகளை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.